இந்த வருஷம் பர்த்டேக்கு கமல் சார் பல விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் தன்னோட பர்த்டே அப்ப சீனியர் எழுத்தாளர்கள் என் கலைஞர்களை கௌரவிக்கிறது கமல் சார் வழக்கமா பண்ணிட்டு இருக்க விஷயம். அந்த மாதிரி இந்த வருஷம் கரிசல் இலக்கியத்தோட தந்தையா விளங்கக்கூடிய ராஜநாராயணன் அவர்களை நேர்ல போய் கமல் சார் மீட் பண்ணிருக்காரு. கூடவே அன்பளிப்பா 1 லட்சமும் கொடுத்திருக்காரு. இது பர்த்டே பிளான்னா தீபாவளிக்கு தலாய் லாமாவை மீட் பண்ணிருக்காரு. உலக நாயகனுக்கும் ஆன்மீகத்துக்கும் வெகு தூரம், தலாய் லாமாக்கும் சினிமாவுக்கும் அதை விட பெருந்தூரம். இவங்க 2 பேருக்கும் மீட்டிங்கா? எதுக்காக? எங்க? என்ன திடீர்னு? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மளோட மனசுல ஓடும்னு தெரிஞ்சே கமல் சார் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காரு. தலாய் லாமா அவர்களோட நோக்கமும் செயலும் கமல் சார்னால பாராட்டாம இருக்கவே முடியலையாம். காந்தி ரசிகரா இருக்கிற கமல் சார் தலாய் லாமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, தான் ஒரு பகுத்தறிவாளின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த சந்திப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்திப்பு இல்ல, இருந்தாலும் அது எனக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்திருக்குன்னு கமல் சார் சொல்லிருக்காரு. தனக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லையோ அதே அளவுக்கு தலாய் லாமா அவர்களுக்கு சினிமால ஈடுபாடு கிடையாதான். அவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு படம் கூட பார்த்ததில்லையாம். இன்ஃபேக்ட் டிவி கூட பார்த்ததில்லைன்னு சொல்லி தலாய் லாமா சிரிச்சாராம். பட் ஒரு கலைஞனா தன்னோட கலை மூலமா அகிம்சைங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை உலக மக்களுக்கு சொல்ல சொல்லி கமல் சார் கிட்ட தலாய் லாமா சொன்னதா சொல்லியிருக்காரு. அகிம்சையில கமல் சாருக்கு இருக்கிற நம்பிக்கை கூடிய சீக்கிரம் அதே திசையில தானும் டிராவல் பண்ண போறதா கமல் சார் தலாய் லாமா கிட்ட சொல்லியிருக்காரு. கமல் அண்ட் கௌதமி மாதிரி எந்த ஒரு அறிமுகம் இல்லாதவர்கள் வந்தாலும் அவங்க கூட ரொம்ப எனர்ஜியோட நிறைய விஷயங்களை தலாய் லாமா ஷேர் பண்றாராம். அத பாக்கும்போது கமல் சாருக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பழமொழி ஞாபகம் வந்ததா பிரஸ் ரிலீஸ்ல கமல் சார் சொல்லியிருக்காரு. சோ தலாய் லாமாவோட அவருக்கான மீட்டிங்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறதான் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழும் கலையோட ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜியை கமல் சார் மீட் பண்ணது இந்த நேரத்துல ஞாபகம் வருது. மச்சான், இந்த வெள்ளக்காரங்களும் வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் தமிழ் படத்தையே காப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ.